2 நாளாக ஒரு பேயை லவ் பண்ணிகிட்ருக்கேன். சுந்தர் சி மாதிரி ஆக்கிட்டாங்க. ഹായ്, ஆமாம், டெலுலுன்னு ஒரு பேய். ഞാൻ നിങ്ങളുടെ ഡെലുലുവാ. அழகான பேய். அதை தான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அது படத்தில் தான் நேரில் கீழே வந்துட போகுது. மலையாள படம்னால நல்லா இருக்கா, இல்லை இந்த படம் தமிழ் எடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. மலையாள படம் மோஸ்ட்டாக வந்து ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அது மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து சரி மலையாளம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மலையாளத்துலேயே பார்த்தேன். எனக்கு புரியல. கீழே சப்டைட்டில் பார்க்குறதுக்குள்ளே மேலே வந்து என்ன போகுதுன்னு தெரிய மாட்டேது. மேலே பார்த்தா கீழே சப்டைட்டில் கட்டுன்னு போயிடுது. ஆனால் சரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தமிழில் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா சப்டைட்டில் பார்த்து விட்டுட்டேன். இதெல்லாம் யார் கேட்டான்னு கேட்குறீங்க, கரெக்டாக தானே தெரியுது. பிரேமம் படம் ஹீரோ வந்து நிவின் பாலி, அவர் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் நான் வந்து எந்த ரிவ்யூவும் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக படம் பார்க்க போயிட்டேன். ஏன்னா அப்போ வந்து ட்ராவலிங்கிறதுனால சரி இந்த படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த படம் தான் இந்த படம். சரி பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நார்மலாக தான் போயிட்டுருக்கோம், மியூசிக்கு அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். என்னடா இது இப்படி போதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா பேய்லாம் வருது. பேய் படம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தூரம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியாது பேய் படம்னு. ஏன்னா இந்த எந்த ரிவ்யூவும் பார்க்கல. இது மோஸ்ட்டாக அந்த படம் வந்து ப்ரொமோஷன் எதுவும் பண்ணலையானது இல்லை, எதுவுமே அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்கல. அதனால் அந்த படம் இருக்கிறதே தெரியாது. இப்படி ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. நான் அப்படி தான் பார்த்தேன். அப்படி தான் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போய் பாருங்கள், அருமையான படமாக இருக்குது. நான் நிறைய ஸ்கிரிப்டில் எழுதினேன், ஆனால் இப்போ எல்லாம் மறந்து போச்சு. சரி விட்டுருவோம். அந்த ஹீரோனிக்காக நிறைய எழுதினேன், ஆனால் எப்படின்னா என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். இந்த படம் பாருங்கள், சொல்லலாம்னு பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். ஒரு பேயை வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியாது. ஒரு கிளைமேக்ஸில் தான் வந்து அப்பயும் உங்களுக்கு புரியாது அது லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லவ் வந்து அந்த பேய் வந்து சொல்லிடும். பேயின்னு சொன்னால் அந்த பேய்க்கு பிடிக்காது. டெலுலுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க இது மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. அதுக்கு நிவின் பாலி வந்து எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு மாதிரி கிளைமேக்ஸே சொல்லுவேன்னா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான்.